ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே. ஸோ வந்து சாப்பாடுக்கு லீவ் விட்டாச்சு, ஐ மீன் சமையலுக்கு. ஸோ வெளியே தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபேமிலி பேக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவராயாலேருந்து வாங்கியிருந்தேன் குண்டூர் மட்டன் பிரியாணி. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லலாம் கத்திரிக்காய் கொடுப்பாங்க பார்த்தீங்க, அது மாதிரி சால்னா மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இது வந்து பிடிக்கவே பிடிக்காது, சும்மா வந்து குடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயாசம் கொடுத்துருக்காங்க, பால் பாயாசம்னு நினைக்கிறேன், சேமியாலாம் போட்டு வந்திருக்கு. பாயாசம் அண்ட் தென் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாவ், சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வாங்கின மட்டன் பிரியாணி, குண்டூர் மட்டன் பிரியாணி இந்த சைஸ் ட்ரேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $34 வந்துச்சு. ஸோ டோட்டலாகவே இது நான் வந்து கொஞ்சம் இதுவே கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். எப்பவுமே வந்து இந்த ஓரத்துலேருந்து எடுக்கணும். ஸோ கூடவே சிக்கன் 65ம் வச்சுக்கலாம். ஸோ அது கூட வந்து சால்னா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வைக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைத்தாவும் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சண்டே லன்ச்சு எங்கள் வீட்டில் இதுதான். ஸோ உங்கள் வீட்டில் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 1 மினிட். மட்டன் பிரியாணி செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ மட்டன் பீஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் 65 ஓகே டேஸ்ட் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் போய் பிரியாணி நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். பாய்.